विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணு பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 36, 37 அண்டு 38. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல 35வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுல எம்பெருமானுடைய உதடுகள் எப்படி இருக்கு, அந்த தாமரை போன்ற அந்த முகத்துல எப்படி சூரியன் பிரகாசமாக ஒளிக்குமோ, இருளை போக்குமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய உதடுகள் நம்முடைய பாபம் அப்படிங்கிற இருட்டை போக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த உதடுகளை நான் நமஸ்கரிக்கிறேன். அந்த உதடுகளானது நமக்கு சகல விதமான நன்மைகளையும் தரட்டும் என்பதான அந்த 35வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 36, இந்த 36வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நித்யம் ஸ்நேகாதிரேகான் நிஜ கமிதுரலம் விப்ரயோக க்ஷமாயா வக்ரேந்தோரந்தகாலே கிருதவசதிரிவாம் பாதி நக்ஷத்ரராஜி லக்ஷ்மீகாந்தஸ்ய காந்த கிருதிரதி விலசத் முக்தமுக்தாவலிஸ்ரீ தந்தாலி சந்ததம்சா நதி நுதி நிதரான் நக்ஷத்ரான் நக்ஷதான்னஹா நித்யம் ஸ்நேகாதிரேகான் நிஜ கமிதுரலம் விப்ரயோக க்ஷமாயா வக்ரேந்தோரந்தராலே கிருதவசதிரிவ பாதி நக்ஷத்ரராஜி லக்ஷ்மீகாந்தஸ்ய காந்த கிருதிரதி விலசத் முக்தமுக்தாவலிஸ்ரீ தந்தாலி சந்ததம்சா நதி நுதி நிதரான் நக்ஷதான்னஹா. இப்போ நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும், சதா. எம்பெருமானுடைய உதடுகள் எப்படி இருந்ததுன்றத பார்த்தோம் போன ஸ்லோகத்துல. சூரியனை போல பிரகாசமாக இருந்ததுன்றதாக சொன்னோம். அந்த உதடுக்கு உள்ள எம்பெருமானுடைய திருவாய், அந்த திருவாய் உள்ள இருக்கக்கூடிய பற்கள் இல்லையா, தந்தஹா அப்படின்னாக்கா பற்கள். தந்தாலி சந்ததம்சா நதி நுதி நிதரான் நக்ஷதான்னஹா. இப்போ பற்களுடைய வரிசை அப்படிங்கிறது எப்படி இருக்குனாக்கா, நட்சத்திரத்தினுடைய கூட்டம் அப்படி இருந்துருக்கு. தன்னுடைய காதலனாகிய முகம் சந்திரங்களுடைய வியோகம் வேண்டாமே அப்படிங்கிறது தானா அந்த முகத்திலேயே வசிக்கிறது. வியோகன பிரிவு. அந்த வரிசை எப்படி இருக்குனாக்கா, எம்பெருமானுடைய திருப்பல் இருக்கு இல்லையா, பற்கள், அது நக்ஷத்ரராஜிஹி. அந்த வரிசை, அந்தந்த வரிசைய அழகிய முத்து மணிகள் எப்படி வரிசையா கோத்தா இருக்குமோ அந்த மாதிரி முக்தாவலி ஸ்ரீஹி. அது மாத்திரம் இல்ல, காந்தா கிருதி ரதி விலசது. காந்தான்னா பிரகாசம், ஒளி எப்படி இருக்குது, லக்ஷ்மி காந்தஸ்ய காந்தா. அதாவது எப்படி மகாலட்சுமி எம்பெருமானை விட்டு பிரியாமல் ஸ்நேகமா இருப்பாளோ இல்லையா, எப்போ ஸ்நேகாதிரேகான் நித்யம் இல்லையா, நித்யம் ஸ்நேகாதிரேகான் நிஜ கமிதுரலம் விப்ரயோக க்ஷமாயா. எப்படி மகாலட்சுமியானவள், ஏன்னா எம்பெருமானுடைய காதலி மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமியுடைய காதலன் யாரு, மகாவிஷ்ணு. அதனால எப்படி காதலன ஒரு காதலி பிரியாமல் இருப்பாளோ அந்த மாதிரி
பக்திரேந்து பக்திரேந்துதாரந்தர அந்தராலே கிருத வசதி இவ பாதி. எம்பெருமானுடைய அந்த ஸ்நேகத்தினால அது எப்பவுமே அந்த காந்தின்னு சொல்லக்கூடிய ஒளியானது பிரியாமலே இருக்கு எம்பெருமானுடைய திருமுகத்துல. எது? அந்த நட்சத்திர ராஜிகி, பற்களுடைய வரிசை. அந்த பற்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குனாக்கா, நட்சத்திர ஜொலித்தா என்ன மாதிரியான சாதிருஷ்யம் காணப்படுமோ அந்த மாதிரியான சாதிருஷ்யம் அப்படி இருக்கு. எது? தந்தாலிஹி, அது சந்ததம் சா நதி நுதி நிதரான் நக்ஷ நக்ஷா நக்ஷதா நக்ஷதான் நகன நமக்கு. அதாவது அந்த லக்ஷ்மிகாந்தன் அவனுடைய அத்தகைய பல்வரிசை இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய பல்வரிசைகள், அது எப்படி இருக்குனாக்கா அழகிய முத்துமணிகளுடைய வரிசை போல இருக்கு. சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த முத்து போன்ற பல்வரிசை என்ன பண்ணுமா? பக்தர்களை குறையே இல்லாத வண்ணம் காக்குமா இல்லையா? எப்பொழுதுமே சந்ததம், யாரெல்லாம் எம்பெருமானை வணங்குகிறாரோ யார பக்தர்கள் நட்டும் அவனை நதி நுதி நிதரா நக்ஷ நக்ஷதான்னஹா. இப்போ அந்த பற்கள் வரிசை அது நட்சத்திரம் போல ஜொலிக்கிறது, முத்து போல அழகா இருக்கு. அப்படி பிரகாசம் வீசக்கூடியது. அந்த பிரகாசம் எம்பெருமானுடைய திருமுகத்தை விட்டு எப்பவும் பிரியவே பிரியாதான் இல்லையா? எம்பெருமான் சிரிச்சுட்டே இருப்பார். அப்படி சிரிக்கும் பொழுது அந்த பற்களானது அதனுடைய ஆவலிகி, ஆவலின்னு வரிசைன்னு அர்த்தம். தீபாவளின்னு சொல்றோம். தீபானாம் ஆவலிகி தீபாவளிகி, தீபங்களை வரிசையா ஏற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் தீபாவளின்னு பேர் இல்லையா? அப்படி எம்பெருமானுடைய அந்த தந்தாலிஹி சந்ததம் சா நதி நுதி நிதரான் இல்லையா, அக்ஷதான் அக்ஷதான்னஹா, பக்தர்களை குறைவில்லாமல் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படிங்கிறது எம்பெருமான் எப்பொழுதும் சொல்றபடியாக வச்சுப்பார். அவருடைய பக்தன்னு ஒருத்த போய் நின்றுட்டான்னா, நம்ம அதை பிரகலாதன் விஷயத்திலேயே பார்த்தோம் இல்லையா? எம்பெருமான முழு மனசோட முழு நம்பிக்கையோட யாரெல்லாம் அவனிடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறாளோ அல்லது சொல்றாளோ அந்த விஷயத்தை எம்பெருமான் அந்த பக்தன் சொன்ன தாமதம் தான் அடுத்த க்ஷணம் ஓடோடி வந்து நிற்பான் இல்லையா? அதை நம்ம நரசிம்ம அவதாரத்திலே பார்த்துட்டோம். நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமுகத்துல அந்த பிரகாசம் எப்படி ஒரு காதலனை விட்டு காதலை பிரியாமல் இருப்பாளோ, மகாவிஷ்ணு விட்டு மகாலட்சுமி பிரியாமல் இருப்பாளோ, அத போல பிரகாசத்தை தரக்கூடிய அந்த பற்களின் வரிசையான நட்சத்திர கூட்டம் தனது காதலாக அந்த முகச்சதனுடைய வியோகம் வேண்டாமே அப்படின்னு தானே முகத்திலே வசிக்கிறதா. அப்படி வசிக்கக்கூடிய அந்த வரிசை, அந்தந்த வரிசை அழகிய முத்து மணிகள் போல வரிசை போல உள்ளது. அத்தகைய பல்வரிசை இருக்கு இல்லையா, அது லக்ஷ்மிநாதனுடைய அந்த பக்தர்களை குறைவே இல்லாமல் காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார். நித்யம் ஸ்நேகாதிரேகான் நிஜ கமிதுரலம் விப்ரயோக க்ஷமாயா பக்ரோந்தோ பக்ரேந்தோ ரந்த காலே ரந்தராலே கிருத வசதிரிவ ஆபாதி நக்ஷத்ரராஜிஹி லக்ஷ்மிகாந்தஸ்ய காந்தா கிருதிரதி விலசதே முக்த முக்தாவலி ஸ்ரீ. அப்படியே முத்து மாலைய ஆவலியா வரிசையா கோத்து வச்சா எப்படி இருக்கும் அப்படி தந்தாலி, அந்த தந்தாலி பெருமானுடைய பல்வரிசையான சந்ததம் சா நதி நுதி நிதரான் நக்ஷதான் நக்ஷதான்னஹா அப்படிங்கிற மாதிரி அக்ஷதான் ரக்ஷதான்னஹா. அது எப்படி பிரிக்கணும்? அக்ஷதான் ரக்ஷதான்னஹா, ரக்ஷதாம் நம்மை ரட்சிக்கட்டும். எப்படி? அக்ஷதான், அதாவது அக்ஷய பாத்திரம் எப்படி எடுக்க எடுக்க அல்லல்ல வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு குறையே இல்லாமல் சகல விதமான விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த பக்தர்களை அப்படி பார்த்துட்டு இருக்கா அவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பல்வரிசையானது நம்மை ரக்ஷதாம் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதாக இந்த 36வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. எம்பெருமானுடைய அந்த பல்வரிசைகள் நட்சத்திரம் போல பிரகாசிக்கிறது,
அவை நம்மை காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அந்த 37வது ஸ்லோகம் மூலமா. அடுத்து நாம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 37. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அதாவது இந்த இந்திரன், பிரம்மதேவன், நாரதர் இப்படி எல்லாருமே பேச்சு, இவருடைய பேச்சை காட்டிலும் எம்பெருமானுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வசத்தியா இருக்குமா இல்லையா. விஷ்ணுனுடைய அழகிய அந்த வார்த்தை இப்ப என்ன வர்ணிக்கிறார்னாக்கா 35வது ஸ்லோகத்துல உதடுகளை பத்தி சொன்னார், 36ல பல் வரிசைகளை பத்தி சொன்னார். இப்போ அவருடைய அமிர்தமான வார்த்தைகள், அந்த திருவாய்மொழி சொல்றோம் இல்லையா, எம்பெருமானுடைய திருவாய்மொழி அது எப்படி இருக்கும்னாக்கா, பிரம்மதேவனாகட்டும் அல்லது இந்திரனாகட்டும், நாரதராகட்டும், ரிஷிகளாகட்டும் இல்லையா, இப்படி எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் பார்த்து அகமகிழ்ந்து கேட்கக்கூடிய சீரிய பேச்சு இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அழகிய அமிர்தம் போன்ற பேச்சு எம்பெருமான் பேசுவாளாம். எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய வண்ணமா இருக்குமா அது. எம்பெருமானுடைய பேச்சு பிரம்மதேவனை காட்டிலும், இந்திரனை காட்டிலும், நாரதரை காட்டிலும், மற்ற எல்லா ரிஷிகளை காட்டிலும் எம்பெருமான் அவர் பேசக்கூடிய பேச்ச அப்படி உட்கார்ந்து கேட்டு இருப்பாளா. எம்பெருமான் பேச மாட்டாளா, திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக ஏங்குவாளாம். அப்படிப்பட்ட ஒரு சீரிய பேச்சு இல்லையா, அகமகிழ்ந்து அவருடைய உள்ளம் குளிர்ற அளவுக்கு இருக்கும் அந்த பேச்செல்லாம். அப்படிப்பட்ட பேச்சு எப்படிப்பட்டதுனாக்கா அமிர்தம் போன்றதுன்னு வர்ணிக்கிற, அமிர்தத்துக்கு நிகரானது. அமிர்தம்னா என்ன, அமிர்தம் அமிர்தம். ஒரு மரண நிலை அப்படிங்கறத ஏற்படுத்தாத, அது எங்க கிடைக்கும், தேவர்களுக்கு தான் கிடைக்கும். அது நமக்கும் கிடைக்க வேண்டாமா? எப்பொழுதுமே அந்த அமிர்தம்ன்றது யாருக்கு கிடைக்கிறது, தேவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கிறது. அது நமக்கும் கிடைக்க வேண்டாமா இல்லையா. அது எப்படிப்படுது, வர வச்சன சுதா ஆக்லாதையேன் மானசம்னஹா. ஆக்லாதம்னாக்கா அப்படி கவர்ந்து இழுக்கிறது, ஆக்லாதம். இப்ப சந்திரனை பார்த்தா நமக்கு ஆக்லாதம் தோன்றது இல்லையா, அது ஒரு அட்ராக்ஷன், ஒரு கரிஷ்மேட்டிக்னு சொல்றா பாருங்க. அப்படிப்பட்டது எதுனாக்கா எம்பெருமானுடைய திருவாயிலிருந்து வளரக்கூடிய வார்த்தைகள், அந்த பேச்சு. அது பிரம்மன்னு பிரம்மண்ய ஜிக்மாம் மதிமபி குருஷே தேவ சம்பாவயேத்வாம் சம்போ சக்கர திரிலோகிம் அவசதி கிம் அமரைஹி நாரதாத்யாக சுகம்பஹா. யார் யாரெல்லாம் பாருங்க, பிரம்மா இல்லையா, 33 தேவர்கள், அது மாத்திரமல்ல சம்புகு சிவன், சக்கரஹா இந்திரன், திரிலோகமிவ வசதி இந்த 3 லோகத்திலே வசிக்கக்கூடிய அமரஹா தேவர்கள், நாரதர் முதலான எல்லாருமே நாரதாத்யாக சுகம்பஹா, அவ எப்பேற்பட்ட சுகத்தை அனுபவிச்சுருக்காளோ அப்பேற்பட்ட சுகமானது நமக்கும் கிடைக்க வேண்டாமா. இத்தம் சேவாவனம்ரம் சுரமுனி நிகரம் வீக்ஷ விஷ்ணோஹோ பிரசன்னஹ ஸ்யாத் இல்லையா. சேந்திரோதராஸ்ரவந்தி வரவச்சன சுதா ஆக்லதயேன் ஆக்லாதயேன் மானசம்னஹா. ஆக்லாதயேன் மானசம்னஹ இத்யம் தேவானாம் ரம் சுர முனி நிகரம் இல்லையா. வீக்ஷ்ய, வீக்ஷிய பாக்குறது, விஷ்ணோஹோ பிரசன்ன இல்லையா சியாஸ்யேன் அஸ்திரவந்தி வர வச்சன சுதா ஆக்லாதயேன் மானசம் நகா. நகான நமக்கு, நகான நமக்கு, மானசம் நம் மனதுக்கு, ஆக்லாதயேத் ஆக்லாதனா அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு உண்டு, வர வச்சன சுதா பெருமானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய வரப்பிரசாதமான அந்த வச்சனம். அது எல்லாரையுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைய சுகத்தை அளிச்சுன்னு இருக்கு. யாருக்கு, அதாவது பிரம்மனாகட்டும், பிரம்மதேவனாகட்டும், சம்புவாகட்டும், சிவனாகட்டும், 33 தேவர்களாகட்டும், இந்திரனாகட்டும்,
நாரதர் முதலான எல்லாருக்குமே அது 3 லோகத்திலையும் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா எம்பெருமானுடையது சுகத்தை தரக்கூடியது, அமிர்தத்துக்கு நிகரானது. இத்தம் சேவாவனம்ரம் சுரமுனி நிகரம் தீக்ஷ விஷ்ணோஹோ பிரசன்னஹா. அப்படி எம்பெருமான் சிரிச்சுண்டே அந்த பிரசன்னமான முகத்தோட அந்த எம்பெருமானுடைய திருவாயால சொல்லக்கூடிய விஷயத்த சேவாவனம்ரம் அப்படியே தலவணங்கி காத்துட்டு இருக்கா எல்லாரும். 33 தேவர்கள், சுரமுனி நிகரம், எப்பேற்பட்ட முனிவர்கள், சப்த ரிஷிகளாகட்டும், எல்லாருமே விஷ்ணு அவர் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா அப்படிங்கிறதாக அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படியே சிரம் தாழ்ந்து வணங்கி அப்படி நின்றுட்டு இருக்கா. ஏன்னா அப்பேற்பட்டது வர வச்சன சுதா, பெருமானுடைய வார்த்தைகள் எல்லாமே திருவாய்மொழிகள் இல்லையா. 4000 திவ்ய பிரபந்தத்துல திருவாய்மொழின்னு நம்மார் பண்ணியிருக்கார், நம்மாழ்வார் பண்ணியிருக்கார் இல்லையா. அப்போ அதே மாதிரி பாருங்க, பகவத்கீதைங்கிற வசத்தியான ஒரு கிரந்தம் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு. அதுவும் எம்பெருமான் வாயால சொன்ன விஷயங்கள் தான், அதுவும் திருவாய்மொழி தான் இல்லையா. அப்படி எம்பெருமான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அப்படி அமிர்தத்துக்கு நிகரானது. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழி எம்பெருமான் அவெல்லாம் காத்துட்டு இருக்கா கிடைக்காதான்ட்டு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையானது எனக்கும் கிடைக்காதா, நமக்கும் கிடைக்காதா, அது அமிர்தத்துக்கு நிகரானது அப்படிங்கிறதாக எம்பெருமானுடைய முகம், அவருடைய உதடு, அவருடைய பற்கள், இப்ப அவருடைய திருவாய்மொழி, அவரால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்படி வர்ணிக்கிறார். பிரம்மன்ன பிரம்மண்ய ஜிக்மாம் மதிமபி குருஷே தேவ சம்பாவயே த்வாம் சம்போ சக்ரத்ரிலோகிம் அவசதி கிமமரைஹி நாரதாத்யா சுகம்பஹ இத்தம் சேவாவனம்ரம் சுரமுனீகரம் தீக்ஷ விஷ்ணோஹ பிரசன்னஹ ஸ்யாஸ்யேந்தூராஸ்திர சாஸ்திரவந்தி வரவச்சன சுதா ஆக்லயேன் மானசம் நஹ ஆக்லாதயேன் மானசம் நஹ பிரம்மன் பிரம்மண்ய ஜிக்மாம் மதிமபி குருஷே தேவ சம்பாவயே த்வாம் சம்போ சக்ரத்ரிலோகிம் அவசதி கிமமரைஹி நாரதாத்யா சுகம்பஹ இத்தம் சேவாவனம்ரம் சுரமுனிநிகரம் தீக்ஷ விஷ்ணோ பிரசன்னஹ ஸ்யாஸ்யேந்தோராஸ்திரவந்தி வரவச்சன சுதா ஆக்லாதயேன் மானசம் நஹ. இப்படி இந்த 37வது ஸ்லோகம் மூலமா எம்பெருமானுடைய திருவாயிலிருந்து மலரக்கூடிய வார்த்தைகளானது நமக்கு அமிர்தம் போல அமையட்டும், நம்மை காக்கட்டும். ஏன்னா அதுக்குதான் எல்லா தேவர்களும், இந்திரனாகட்டும், சிவனாகட்டும், நாரதராகட்டும், இப்படி 33 தேவர்களாகட்டும் தன் சிரம் சாழ்ந்து எம்பெருமானுடைய அந்த திருவாய்மொழிக்காக அப்படி காத்துட்டு இருக்கா. அப்படி எம்பெருமானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமிர்தமானது, அவை அனைத்தும் நம்மை காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திச்சார். அதை தொடர்ந்து இப்போ 38வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. கர்ணஸ்த ஸ்வர்ணகம்ரோஜ்வல மகர மகா குண்டல புரோததீப்யன் மாணிக்ய ஸ்ரீஹி பிரதானைஹி பரிமிலிதமலிஷ்யா ஷியாமலம் கோமலம் தத் ப்ரோத்ய சூர்யாம் சுராஜன் மரகத முகுரா தாரச்சோரம் முராரே காடாமாகாமினீம் நஹ சமயது விபதம் கண்டயோர் மண்டலம் தத் வர்ணஸ்வர்ண கம்ரோஜ்வல மகர மகா குண்டல ரோததீப்யன் மாணிக்ய ஸ்ரீ பிரதானைஹி பரிமிலிதமலி ஷியாமலம் கோமலம் தத் ப்ரோத்ய சூர்யாம் சுராஜன் மரகத முகுரா தாரச்சோரம் முராரே காடாமாகாமினீம் நஹ சமயது விபதம் கண்டயோர் மண்டலம் தத். 38வது ஸ்லோகம். இப்போ எம்பெருமானுடைய காதுல தங்க
நிறத்தாலான ஒரு மகர மகர மகரம் மகர மகரம் மகரம்னா அதாவது தங்கமயமா இருக்கு. ஒரு குண்டலங்குள்ள பதித்துள்ள மாணிக்கமணி அப்படிங்கிற ஒரு மணியானது அந்த ஆபரண விசேஷத்துக்குள்ள பொதிக்கப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய கர்ணகான காது, காதுல ஒரு விதமான ஒரு ஆபரணமானது தொங்கின்னு இருக்கு. அந்த தொங்கக்கூடிய அந்த ஆபரணம் எப்படி இருக்குனாக்கா, இந்த தங்கம் மரகதம் சொல்லுவா இல்லையா, அந்த தங்கத்துல ஒரு மரகதம், அதுல ஒரு குண்டலம், அது ஒரு பதிச்சு இருக்கு, அதுல மாணிக்கமும் இருக்கு. இப்படி இதனால இந்த மரகதம் அதே மாதிரி மாணிக்கம் இந்த இரண்டாலான ஒரு ஆபரணம் அது எப்படி இருக்குனாக்கா அப்படியே ஒளி வீசுறது, அதனுடைய காந்தி அப்படியே அது எப்படி இருக்குனாக்கா ஒரு அழகா இருக்கு. ஒரு ஒரு விதமான கதை என்ன சொல்றது, தங்கமயமா இருக்கு. அதே மாதிரி மகரம் சொல்லும் பொழுது மரகதம் சொல்லும் போது ஒரு விதமான பச்சை கலக்கும் அதுல இல்லையா. இது ரெண்டும் கலந்து ஒரு விதமான ஒளி வீசும். அப்படி வீசக்கூடிய அழகு நிறத்துடன் கூடிய அந்த நிறமானது எப்படி இருக்குனாக்கா சூரியன் உதிக்கிறான். அப்போ அந்த மரகத கண்ணாடியாலே எப்படி இருக்குனாக்கா காண்பிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறம் இல்லையா. இப்போ ராமரை வர்ணிக்கும் போது பாருங்க, அவருடைய நிறத்துல கருப்பா இருப்பாரா நீளமா இருப்பாரா அப்படின்னா இல்ல, கருப்பு நீலம் சேர்ந்த ஒரு விதமான பச்சை நிறத்துல இருப்பார் ராமர். அந்த கலரை டிஃபைன் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. பச்சையா இருப்பார், ஆனா நீளமா தெரியும், கருநீளமா தெரியும், ஆனா ஒரு விதமான கிரீன் இல்லையா. அது ராமருக்கு, ராமரை பார்த்தாலும் நமக்கு தெரியும், ஒரிஜினல் பிக்சர்ல பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அவருடைய காதல இருக்கக்கூடிய ஆபரண விசேஷம் அதுவா அந்த மாதிரி ஒரு கருநீளமும் இல்லாம ஒரு பச்சையோட கலந்து ஒரு விதமான நிறத்துல ஜொலிக்கிறது இல்லையா. அப்படி இருக்கக்கூடியது அழகா இருக்கா. அது இந்த சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு விதமான வர்ணம் ஏற்படும். பல வர்ணங்கள் இருக்கும். சூரியன் உதிக்கும் பொழுது அந்த கதிர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல லேயர் லேயர்லாம் ஒரு 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 கலரை நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னாக்கா எப்படி ஒரு வானவில்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி சூரியன் உதயமாகும் போது கூட அருணமா இருக்கும். ஆனா அது கூட சில 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 வர்ணங்கள் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஜொலிக்கிறது எம்பெருமானுடைய அந்த காதுல இருக்கக்கூடிய ஆபரண விசேஷனம். அதனால அவருடைய கன்னத்துல அந்த 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 ஒளி வந்து வீசுறது, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது பளபளப்பா இந்த ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி காதுல அணிஞ்சிருக்க அந்த ஆபரணத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் எம்பெருமானுடைய திருக்கண்ணங்கள்ல, கண்ணம்னு சொல்லக்கூடிய பிரதேசத்துல தாடையில அது அடிக்கிறது. அப்படி அந்த ஒளியானது எங்களை நோக்கி எதிர்நோக்கி வரக்கூடிய ஆபத்தை போக்கடிக்கட்டும் அப்படிங்கிறார் பெருமானுடைய. இப்போ காது, அந்த காதுல ஒரு ஆபரணத்தை அணிஞ்சிட்டு இருக்க, அந்த ஆபரணத்துல இருந்து ஒரு விதமான மரகத வர்ணம், அப்புறம் ஒரு விதமான மாணிக்கம், இதனுடைய ஒளி எப்படி இருக்குனாக்கா அது எம்பெருமானுடைய தாடை இருக்கு இல்லையா, கண்ணம், அதுல பட்டு அப்படியே எம்பெருமான் அப்படியே ஜொலிக்கிற. அதுல இன்னும் பாருங்க, இவருடைய கண்ணத்தினால அந்த ஆபரணத்துக்கு ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுதா தெரியல, இல்ல அந்த ஆபரண விசேஷத்தினால எம்பெருமானோட கண்ணத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா தெரியல. இப்படிலாம் கவி ரொம்ப நல்லா அழகா வர்ணிப்பா, நம்மளையே வியக்கும்படி நம்மளை யோசிக்க வைப்பா. அந்த மாதிரியான ஒரு கற்பனையில இந்த ஸ்லோகமானது அரைஞ்சது. கர்ணஸ்வர்ண கர்ணஸ்த ஸ்வர்ண கம்ரோஜ்வல மகர மகா குண்டல புரோததீப்யா, தீப்தன ஜொலிக்கிறது. அது மாணிக்க ஸ்ரீஹி பிரதானைஹி பரிமிலிதம் இல்லையா. அலிஷியாமலம், ஷியாமலம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வர்ணத்துக்கு என்ன பேருனாக்க ஷியாமலம்னு பேர். இது எங்க வரும்னாக்கா நம்ம இதுல கூட பார்த்துருப்போம். ராமரை பத்தி சொல்லும் போது முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, நம்ம ராமருடைய மங்கள ஸ்லோகத்தை நம்ம வர்ணிக்கும் பொழுது ராமர் எப்படி இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிப்போம். முதல்ல ஒரு பிரதம ஸ்லோகம் என்ன சொன்னோம்பா, ஞாபகம் இருக்கா?
ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம் அந்த இது நடத்தும் போது நம்ம முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லுமே, என்ன ஸ்லோகம் அது? ஸ்லோகம் சொல்லுங்க. அங்க முடியுது பாருங்க, ராமம் பஜே ஷியாமலம். அந்த வர்ணத்தை இங்க காண்பிக்கிறார். பெருமானுடைய அந்த கன்னங்கள்ல அந்த குண்டலத்தினுடைய ஒளியும் அந்த மகரத்தினுடைய ஒளியும் பட்டு பரிமிலித மலிஷியாமலம் கோமலம் தது, தாமரை போன்ற மலர், அதுல இந்த ஷியாமலம் போன்ற ஒரு வர்ணம், அது புரோத்ய சூர்யாம்சு ராஜன்னு மகர மகர இல்லையா, மரகதம் முகுராம் ஆகராச்சோரம் முராரேஹே இல்லையா, காடாம் இல்லையா, ஆகாமினிம் நகா. அப்படி அந்த கண்ணம்ன்ற பிரதேசத்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஷியாம வர்ணமானது நகா நமக்கு சமயது விபதம் இல்லையா, கண்டையோர் மண்டலம் தது. எப்படிப்பட்டதுனாக்கா எதிரிகளை வீழ்த்தக்கூடியது. எதுல இருந்து? நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய ஆபத்து யாரால வரும்? எதிரியால தான் வரும். அப்படி நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வர்ணம் ஷியாமலம் என்று சொல்லக்கூடிய வர்ணம் அவருடைய கன்னங்கள்ல வருது. அந்த கன்னம் எப்படி கிடைக்குது? காதுல ஒரு ஆபரணம், அதுல ஒரு ஆபரணம், தங்கத்தால் ஆன ஆபரணம், அதுக்குள்ள இந்த மாணிக்கம் மரகதம் சொல்லக்கூடிய ஒரு கற்களால பொதிக்கப்பட்ட சில ஒரு விசேஷனம், ஆபரண விசேஷனம், அதுல இருந்து வரக்கூடிய காந்தி ஒளி, அது எம்பெருமானுடைய நாராயணனுடைய கண்ண பிரதேசங்கள்ல விழுந்து கண்ணாடியோ அப்படிங்கிற அளவுக்கு வியக்கும்படியான ஒரு கண்ணம் எம்பெருமானுடைய அந்த முகத்துல காணப்படுறது. அது கோமலம் தது, ஷியாமலம் கோமலம் தது, தாமரை மலர் போன்ற திருமுக மண்டலம். அதுல அப்படி ஒலிக்கிறது அந்த கர்ணத்துல அணியக்கூடிய ஆபரணத்தினால. அது என்ன பண்ணும் அந்த ஒளினாக்கா? எதிர்நோக்கி வரக்கூடிய நம் ஆபத்துகளை போக்கடிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகம். கர்ணஸ்வர்ண கம்ரோஜ்வல மகர மகாகுண்டல ரோததீப்யன்னு மாணிக்ய ஸ்ரீவத் பிரதானைஹி பரிமிலிதமலிம் ஷியாமலம் கோமலம் தது புரோத்ய சூர்யாம் சுராஜன் மரகத முகுராம் காரஜோரம் முராரேஹே காடாமாகாமினீம் நஹ சமயது விபதம் கண்டயோர் மண்டலம் தது. இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள் 36, 37 மற்றும் 38 சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்தத்தினுடைய இந்த 3 ஸ்லோகங்களை நாம ஏதாவது கால பர்யந்தம் அனுபவிச்சிருக்கோம். மேற்கொண்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மூலமாக பெருமானுடைய வேற என்ன விசேஷங்கள் எடுத்து சுவாமி ஆதிசங்கரர் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதாக நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புல நாம பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. தாசன் தன்யவாதாக.